எங்களை மாதிரி காலேஜ் பொண்ணுங்களுக்கு எது தெரியுமா என் சந்தோஷம்? கோ எஜுகேஷன்ல படிக்கிறதா என் சந்தோஷம். நானும் கோ எஜுகேஷன் காலேஜில் தான் சார் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் கூட நிறைய பசங்க படிக்கிறாங்க. அவங்க எல்லாம் எங்களை கிண்டல் பண்ணுறது ரொம்ப கம்மி. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அடுத்த தெருவில் இருக்கிற உமன்ஸ் காலேஜ் முன்னால் போய் நின்றுக்கிட்டு வர்ற போகிற பொண்ணுங்களெல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பான் சார். கோ எஜுகேஷனில் படிக்கிறக்கூடிய பையன் ஏன் அடுத்த காலேஜில் போய் லுக்கு விடுா? ஏன் தெரியுமா? பார்த்த ஒரே முகத்தையே டெய்லி பார்க்கவா முடியும்? சின்ன சேஞ்ச். தம்பி, எல்லாரும் உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க. எங்க காலேஜ் பசங்கள்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்க தெரியுமா? ஒரு நாள் நான் காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதுக்காக பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 4-5 இந்த லோக்கல் பசங்க என்ன பார்த்து சொல்றாங்க, இவளை எங்க இருந்து தான் பிடிச்சாங்களோ. அதோட விடல சார், ஒரு பாட்டு வேற என்ன பார்த்து பாடுறான். உன்னை வெள்ளாவி வச்சு தான் வெளுத்தாங்களா, இல்ல வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாங்களா, இப்படி பாடுறான் சார். அவன் இப்படி பாடுற அதே நேரம் பக்கத்து கடையில பெரிய பெரிய ஆட்கள் நிக்கிறாங்க, பக்கத்து காலேஜ் பசங்க நிக்கிறாங்க. ஒரு நாய் கூட ஏண்டா தம்பி நீ அந்த பொண்ணை பார்த்து இப்படி பாடுறேன்னு கேட்கல சார். ஆனா என் கூட படிக்கிற ஒரு பையன் தைரியமா அந்த பையன் கிட்ட போய், அண்ணா உனக்கு இவளை மாதிரி தங்கச்சி இருக்கா, அவளை பார்த்து நான் இப்படி பாடினேன்னு சும்மா விட்டுருவியாண்ணா அப்படின்னு கேட்டான் சார். இதுல ஒரு காமெடி என்னன்னா, என்னை பார்த்து பாடின பையன் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் தங்கச்சின்னு தான் சார் கூப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த பாதுகாப்பு எனக்கு கோ எஜுகேஷன்ல படிச்சதுனால தான் சார் கிடைச்சது. இந்த பொண்ணை பார்த்து தானே வெள்ளாவி வச்சு வெளுத்தாங்களா வெயில் விடாம வளர்த்தாங்களான்னு பாடினா. இவ்வளோ பாடினா பரவாயில்ல, ஆனா என்னையே பார்த்து சைட் அடிக்கிறான். ஐயோ ராமா, நேற்றைக்கு காலையில ஐயா நான் அப்படியே மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கேன், கடைக்கு போறேன். என்னை பார்த்து பின்னாடி வந்தான். இந்த கோ எஜுகேஷன், அந்த இங்கிலீஷ் அளவு என் வாயிலே வர மாட்டேன். கோ எஜுகேஷன் பாட்டி, கோ எஜுகேஷன், கோ எஜுகேஷனா? அவன் வந்தான் பின்னாடி, என்னை பார்த்து ஒரு பாட்டு பாடினான். ஓ பாட்டி நல்ல பாட்டி தான், ஓ பியூட்டி நான் பியூட்டி தான்னா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். 25 வயசுல நானும் பிகராத ஐயா இருந்தேன். ஆமா, அதோட விட்டானா ஐயா? விடல. நேற்று சாயங்காலம் ஒரு பையன் ஊட்டி மலை பியூட்டி உன் பேரு என்னம்மாண்ணா. நான் விட்டல. அப்படி கேளு பேரா, என் பேரு லிங்கம்மாண்ணே. விடுத்தான் ஓட்டம். கலரா இருக்க பிள்ளைல பார்த்து வெள்ளாவி வச்சு தான் வெளுத்தாங்களான்னு பாடுறான். கருப்பா ஒரு பொண்ணு போச்சுன்னா அந்த பொண்ணை பற்றியும் கவிதை. அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணை இல்லை, அவள் அப்படி ஒன்றும் கலர் இல்லை, ஆனால் அது ஒரு குறை இல்லை. மீடியமா ஒரு பொண்ணு வந்தா அதையும் விட மாட்டேங்கிறான். எவண்டி ஒன்ன பெத்தா 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 கையில கிடைச்சா செத்தான் 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 செத்தான். சார், எங்க காலேஜ்ல ஓணம் பண்டிகைக்காக அத்துப்பூங்கிற பூக்கோலை போட்டி நடந்து சார். எங்க ஊர்லயே பூ கிடைக்கிறது ரொம்ப கம்மி. பூ வாங்கணும்னா தோவாளைக்கு தான் சார் போகணும். நாங்க படிக்கிறது ஒரு கோ எஜுகேஷன் காலேஜ். அதனால நாங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காசெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் பாய்ஸ் கிட்ட கொடுத்து விட்டு பூவெல்லாம் மூட கணக்கில் வாங்கி போட்டோம் சார். பூக்கோலம் போட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினோம் சார். அதனாலதான் நான் சொல்றேன், கோ எஜுகேஷன் படிக்கிறது சந்தோஷம் தான் சார். ஐயா, நம்ம நிலைமைகளை பார்த்தீங்களா ஐயா? கோ எஜுகேஷனில் ஒரு பொண்ணுக்கு பூ வாங்குறதுக்கு 32 பேர் ஓடி அலைஞ்சிருக்கான். ஆனால் இவ என்ன பண்ணுறா, 32 பேருக்கும் சேர்த்து இவ ஒரு ஆளாக காதில் பூவை சுற்றிட்டு போயிடுவா. சார், இவர் சொல்றதுல நம்பாதீங்க, ஏன்னா வெள்ளை இருக்கிறோம் போய் சொல்ல மாட்டா சார். கோ எஜுகேஷன் எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை சார். படிப்புல போட்டி போட்டு படிக்கலாம் சார். ஒரு கிளாஸ்ல 30 பொண்ணு இருந்தான்னா அவன் முன்னால ஒரு பையன் படிப்புல ஹீரோ ஆவணும்னு 20 பசங்க இருந்தாங்கன்னா அவங்க முன்னால ஒரு பொண்ணு ஹீரோயின் ஆவணுங்கிற ஒரு வெறி இந்த கோ எஜுகேஷன்ல தானே சார் வருது. பொண்ணெல்லாம் பரீட்சையிலே முதலிடம் தாங்க, எங்க பசங்களைத்தான் எங்க அவங்க எழுத விட்டாங்க. ஒரு பொண்ணு ஹீரோ ஆவா, இவன் எல்லாரும் நான் ஒரு ராசி இல்லா ராஜா. ஏன் தாத்தா அப்படி பாருனா? ஒவ்வொருத்தரையும் நான் ஹீரோ ஆகணும்னு நினைச்சு படிச்சா அப்படியெல்லாம் ஹீரோ ஆக மாட்டான். கோ எஜுகேஷன்ல படிக்கிற ஒரு பொண்ணு இந்த சொசைட்டியை சூப்பரா ஃபேஸ் பண்ணலாம் சார். அதே பொண்ணு ஒரு ஜாபுக்கு போனான்னா போன உடனே தன் பக்கத்துல ஒரு பையன் இருந்தான்னா அந்த ஜாப் அவளால சூப்பரா அவ ஹேண்டில் பண்ணுவான் சார். இதே பொண்ணு ஒரு உமன்ஸ் காலேஜ்ல படிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, போனோன்னா பக்கத்து கேபின்ல யாரு பையன் இருக்கானா பொண்ணு இருக்கான்னு தான் பாப்பா. ஏன்னா பையன் இருந்து அவளால அந்த வேலையில கரெக்டா கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது சார். ஏன்னா அதுக்கு முன்னால பையன்கிட்ட அவ்வளோ பேசி இருக்கவே மாட்டான். அதனால தான் நான் சொல்றேன், கோ எஜுகேஷன் சந்தோஷம் தான் சார். சார்,
ஒரு பொண்ணுன்னா மேரேஜுக்கு முன்னால தம் பேரண்ட்ஸோடவும் மேரேஜுக்கு அப்புறமா தம் புருஷனோடவும் வயசானதுக்கு அப்புறமா தம் பிள்ளைங்களோட சார்ந்து வாழாம சொந்த காலில் நிக்கணும்னா கோ எஜுகேஷன்ல படிக்கணும் சார். அதனால தான் சார் நான் சொல்றேன், கோ எஜுகேஷன் படிக்கிறது சந்தோஷம் தான் சார். ஐயா, கஷ்டத்துலேயும் கஷ்டம். என்ன கஷ்டம்னா ஒரு குழந்தை மட்டும் பெத்துக்கிறது கஷ்டம்னு பேச வந்திருக்கேன். ஏன்னா ஒரு குழந்தை இருந்தால் அந்த வீடு கலகலகலன்னு இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருந்தால் அந்த வீடு கலகலகலகலகலகலன்னு இருக்கும். நீங்கள் ஆனால் கேட்கலாம், ஒரு குழந்தை பெத்துக்கிறதே கஷ்டமாக இருக்கே, நீங்கள் ஏன் பல குழந்தைகள் பெத்துக்கிற சொல்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்குறது எனக்கு தெரியுது. ஆனால் கஷ்டம் தாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனோன்னு அந்த அம்மா சத்தம் போடும், ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு சத்தம் போடும். இங்க வீட்டுக்காரரு வெளியில நின்று அவ்வளோ கஷ்டப்படுவார். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவார், டே ரொம்ப அழுறாடா, பாவமா இருக்குடா. எல்லாரும் இப்படி தாண்டா கஷ்டப்படுவாங்க சும்மா. அங்க அந்த அம்மா ஐயோ அம்மா ஐயோ. கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே குவா குவான்னு சத்தம் கேட்ட உடனே அந்த தந்தைக்கு இருக்க மகிழ்ச்சி இருக்கே, அந்த ரூமுக்குள்ள போன உடனே அந்த பொண்ணுக்கு இந்த கையில ரத்தம் பாயும், இந்த கையில குளுக்கோஸ் பாயும், தலையெல்லாம் கலைஞ்சி இருக்கும், இவருக்கு தாடியெல்லாம் வளர்ந்துருக்கும். ஒரு எட்டு எடுத்து வைப்பார். குழந்தை பக்கத்தில் முதல்ல போக மாட்டார். அந்த பொண்ணு பக்கத்தில் போய் தலையை லேசாக தடை கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டியாடா அப்படின்னு ஒரு வார்த்தை தான். இந்த சோகத்திலே அடுத்த பிள்ளை ரெடி ஆயிரும். இன்னைக்கு இப்போ இந்த காலத்தில் எவா சுகப்பிரசவம் இருக்கு, எவா நல்லபடியாக பிள்ளைய பெற்றெடுக்கா. எனக்கு வலியே வரப்படாது மை டார்லிங், எனக்கு வலிக்கவே விடாது. ஆமாம், ஊசியை போட்டு உடனே பிள்ளைய பெற்றெடுக்கணுங்கிறா. அங்கே டாக்டர் என்ன சொல்கிறாரு, ஏயா சுரேஷுங்க வா, உனக்கு எந்த நேரம் நல்ல நேரமோ சோசியரை பார்த்து கேட்டுக்கிட்டு வா, அப்போ பிள்ளைய எடுத்து கொடுக்கங்கிறாரு. எவளுக்காவது பிறக்குதா கேட்குறேன். இந்த மணி பர்ஸில் ரூபாயை போட்டுக்கிட்டு அதை சிப்பை திறந்துட்டு எடுத்தது மாதிரி பிள்ளைய எடுத்து கொடுத்து டாக்டர் சிப்பை போட்டு மூடுறாரு. புள்ள பத்தாலாம் புள்ள. நீ இந்த போடு போடுறியே, தாத்தா என்ன பாடுபடுறாருன்னு எனக்கு தெரியலையே. என் வீட்டுக்காரி 2வது குழந்தைய பக்கு தயாராக இருக்கா. பிரசவ கட்டில் குழந்தை பிறந்துட்டு கொஞ்சம் சிரமமான ஆப்ரேஷன், கஷ்டப்பட்டா. நான் படபடப்பில் ஓடி வரேன். ஆப்ரேஷன், என் மனை எப்படி இருக்கா, என் மனை எப்படி இருக்கான்ட்டு ஓடி வரேன். நர்ஸ் விடல உள்ள, நீங்கள் போகக்கூடாது, அது ஒரு சென்டிமெண்ட்டு. நான் அந்த சாவி தோரத்தோடு பார்க்குறேன். என் மனைவி பெட்டில் இருந்து மயக்கம் தெளிஞ்சு அம்மா அப்பா எல்லோரும் இருக்காங்க, யாரையும் தேடலை. உடனே நேல்ஸு குழந்தைய பார்க்குறாங்கன்னு குழந்தைய கொண்டு போ, குழந்தைய பார்க்கல என் வீட்டுக்காரு. என்ன தேடுனா தேடுறா தேடுறா தேடுறா. நான் ஒன்னே தேடுறேன். நான் உடனே சொன்னேன், நேல்ஸ் என்னை விடுங்கள்னு. உடனே நேல்ஸ் அதுக்கப்புறம் தான் வந்து சொல்லா, ஏன் என்ன தேடுறா என் மனைவின்னா. அவள் எதுக்கு தேடிருக்கா தெரியுமா, 30 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தா இல்லையா, என் வீட்டுக்காரன் ஒழுங்காக வீட்டில் இருக்கானா இல்லை பக்கத்தில் விருந்துக்கு ஆள் வந்துருந்தேன்னு சந்தேகத்தை பார்த்துருக்கான். அதனால தான் குழந்தை செல்வத்தை பற்றி வள்ளுவர் சொல்லும் போது அருமையா சொல்லுவார், குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அந்த குழந்தைகளுக்கு பேச்சை கேட்டாலே நம்ம துன்பெல்லாம் மறந்து போயிடும். குழந்தை வாசல்ல வந்து நின்னவுடனே அப்பா ஓடி போவார். ஸ்கூல்ல என்னடா ராஜா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்ட உடனே இவன் பதில் சொல்லுவான், அப்பா அத்தை புங்காம பச்சை. அப்பாவுக்கு புரியாது, அம்மாவை கூப்பிடுவார், ஏய் புள்ள ஏதோ சொல்றான் வந்து கேளு அப்படிம்பார். அம்மாவை பார்த்த உடனே இவனுக்கு செல்லம் கொஞ்சம் கூடிரும். அம்மா அத்தை புங்காம பச்சை. ஓ அடுத்த புதன்கிழமை பரிச்சையாடா ராஜா, வா படிக்கலாம் செல்லம். இதுதான் தாய்மொழிங்கிறது. இந்த குழந்தை தனியா இருந்தா சந்தோஷம் கிடையாது, இன்னொரு குழந்தை இருக்கணும். ஏன் தெரியுமா, இந்த உலகத்திலே எல்லாமே 2 இருக்கு. இன்பம் துன்பம் 2, இரவு பகல் 2, உறவும் பிரிவும் 2, எல்லாமே 2 இருக்கும்போது குழந்தை மட்டும் 1 இருந்தா நல்லாவா இருக்கும். அதுவும் 2 வேணும்னு சொல்றது. எல்லாமே 2 இருக்கிறதுனால 2 குழந்தைய ஏற்றுக்கலாமா? அப்போ ஏன் எங்கள் ஆம்பளைகளுக்கு 2 பொண்டாட்டி கட்டக்கு ஏன் ஏற்றுக்கப்படாது? இல்ல, நான் என்ன கேட்கிறேன், ஒரு விவகாரத்துக்கு பொண்டாட்டி 2 இருக்கலாமான்னு நீ கேட்கிறிய, பெண்கள் இதை மாத்தி போட்டா நீ தாங்குவியா தூங்குவியா? வாய பொத்திக்கிட்டு உட்காரு. குழந்தைகள் வர்றதுக்கு முன்னாலே நம்ம ஆளு சந்தோஷத்தை கொண்டாடுறோம் பாருங்க. ஜூன் ஜூலை மாதத்தில் ரோஜா பூவின் வாசத்தில் ஜூனியர் சூரியன் கையில் கிடைக்கும் மனம் பேர சுட்டட்டி தான் விண்ணில் பறக்கும் ஆரஞ்சு
ஆப்பிள் போன்ற கன்னத்தில் பால் நீலா வீட்டிற்குள் பாதம் பாதிக்கும் எந்த ஹார்மோன்கள் எல்லாமே துள்ளி குதிக்கும். எவ்வளவு பெரிய சந்தோஷம் குழந்தைகள் இருக்கிறது. எங்க மாமியார் சொல்லிட்டாங்க, என் பையன் சாப்பாடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த அரிசியில கல்லெல்லாம் அரைக்க தெரியாது. கல்லு போட்டு சோறு பொங்கி வச்சுட்டேன். எங்க அத்தான் ஆசையா வந்து உட்கார்ந்தார். என்ன இருந்தாலும் புது மனைவி கையால முதல்ல சாப்பிட போடோம்னு சந்தோஷமா வந்து உட்கார்ந்தாரு. இலைய போட்டேன், தண்ணியை தெளிச்சேன், உப்பு வச்சேன், பொரியல் வச்சேன், சாதத்தை வச்சேன். பிரமாதம் அப்படின்னாரு. சாம்பாரை ஊத்துனேன், சூப்பர் அப்படின்னாரு. அப்படியே ரசத்தை ஊத்துனேன், ரசமாடி இது அதிரசம்னார். அவ்வளோ இனிப்பா இருந்திருக்கு. அடுத்து மோர் அப்படி அள்ளி தெளிச்சேன். ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர்னு கேட்டு வாங்கி பெசஞ்சி ஒரு பிடி சாதம் அள்ளி வாயில வச்சார். பட்டான்னு ஒரு கல்லு. எங்க மாமியார் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. நான் ஓடி போய் கிச்சன்ல ஒளிஞ்சிச்சேன். எங்க வீட்டுக்காரர் சோத்தை பார்த்தார், கல்லை பார்த்தார், என்ன பார்த்தார். நான் அவரையே பார்த்தேன். சோத்தை பார்த்தார், கல்லை பார்த்தார், என்ன பார்த்தார். இங்க வாடானார். வாடாவா? தம்பி பின்னால நிக்கிறானான்னு பார்த்தேன். தம்பி இல்ல, ஒன்னத்தான் அப்படின்னார். நான் உன்னை என்னத்தான் அப்படின்னு முன்னாலவே நின்னேன். அந்த கல்லை தூக்கி என் உள்ளங்கையில் வச்சுட்டு ஒரு டயலாக் விட்டார் பாருங்க. அது எப்படிடா, நீ சமைக்கும் போது மட்டும் ஒரு அரிசி வேகாமலே இருக்கு. அன்னைக்கு நினைச்சேன், நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நீங்காமல் எந்தன் குலம் காக்கும் செல்வம், அவன் தந்த உறவில் ஆசைகள் திரண்டு அழகாக ஈன்றேன் பிள்ளைகள் 2. ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. அதனால தான் சொல்றேன், ஒரு குழந்தை மட்டும் பெத்துக்கிறது கஷ்டம், 2 குழந்தைகள் வேணும். ஓகே.